ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஒன்று சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 3 இதில் வந்து விஜய், பார்வதி, கனி, ஆதிரி பயங்கரமான ஒரு பிளானை போடுறாங்க. ஏன் பிளான் போடுறாங்கன்னா, கண்டிப்பாக இதில் வின் பண்ணி ஆகணும். ஏன் வின் பண்ணால், இது வின் பண்ணால் தான் அந்த டீமில் இருக்க ஒருத்தரோட ஃபேமிலி 24 மணி நேரம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விஜய், பார்வதி பயங்கரமாக வந்து பிளான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போயே ஸ்டார்ட் பண்ணி லைவில் பார்த்தீங்கன்னா தக்க தீமி இப்படி தான் வந்துட்டு அந்த செகண்ட்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு சூப்பராக கோஆர்டினேட் பண்ணி எல்லாருமே சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. சண்டே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா இதில் வந்து ஆதாயம் வந்து பயங்கரமான ஒரு ஆதாயம். அதனால் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு அந்த மாதிரி சொல்லும்போது கனி என்ன சொல்கிறாங்க, பீட்லாம் வேணாம், நான் வந்து ஆதர்கிட்ட பேசி மற்றவங்க டீமில் எப்படி வராங்களோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்துடுறேன்றாங்க. புரியுதுங்களா? எப்படி இருந்தாலும் அவங்க தான் நம்மளுக்கு வந்து நோட் பண்ணுறாங்கல்ல. நம்ம வந்து சப்போஸ் மிஸ் ஆனால் கூட நான் அதன்படி வந்துடுறேன், நீங்கள் வந்துட்டு இதில் கணக்கில் வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்படின்னா சரி பேசாமல் கமருதீனை வெளியே விட்டு அவங்கள வந்து கலாய்க்க சொல்லி ஏதாவது நோண்ட சொல்லலாமான்றாங்க. அதுக்கப்புறம் இல்லைனா பேசாமல் கமருதீனை வந்துட்டு மினிட்டில் விட்டுட்டு ஆதிரியை வந்துட்டு அந்த டீமை நோண்ட விடலாமா அப்படின்னு கேட்கும்போது கனி வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் ஆதிரியை கூப்பிட்டு கேட்குறாங்க, கலாய்க்கிறதுல நீங்கள் ஓகேவா இல்லை கமருதீன் இருக்கட்டுமான்னு. அதுக்கப்புறம் ஆதிரியை ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. அப்போ விஜய், பார்வதி வந்து அப்போது நீ அந்த டீமில் வினோத்தை வந்துட்டு டார்கெட் பண்ணு அப்படின்றாங்க. இதில் என்ன பிரச்சனை? ஏன்னா மைண்டு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஆகிடுச்சுன்னா அவங்க கவுண்ட் விட்டுருவாங்க, பிரச்சனையாக வரும். ஸோ இதில் ஒரு ஃபன்னு என்டர்டைன்மெண்ட் தான் சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது. இது யாரெல்லாம் எப்படிலாம் வெடிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஃபன்னாக தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அதில் ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட்டாக வச்சுருக்காங்களே, வின் பண்ணால் வந்துட்டு ஒருத்தரோட ஃபேமிலி 24 மணி நேரம் இருக்க போகிறாங்க. வின் பண்ணுற அந்த ஆட்கள் அப்படியே வந்து கேப்டன் டாஸ்க்கு வந்து ஸ்டேட்டாக போட்டியிட போகிறாங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் அந்த டீமும் பயங்கரமான டீம். எனக்கு தெரிஞ்ச எஃப்ஜே, விக்ரம், சபரி அந்த டீம் சூப்பரான கூட்டணி. அரோரா, சுபிக்ஷா, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கனி, விஜய், பார்வதி, அப்புறமா கமருதீன் அந்த டீமு. சாண்ட்ரா டீம் வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் இடக்கு முடக்கான ஆளுங்க. ஆனாலும் அந்த டீமு சூப்பராக வந்து அமித் வந்து கோஆர்டினேட் பண்ணிகிட்டு இருக்காப்புல. திவ்யாவும் ஐடியா கொடுக்குறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதில் வந்து இவங்க போய் வினோத்தை வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரச்சனை வரும். அந்த டீம் வேறு ஏற்கனவே பாம்பு பக்ரி டீம் வேறு. சரி பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.